வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாபிக்யூ ஸ்டைல் ஏர் ஃப்ரைட் சிக்கன் விங்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு சிக்கன் விங்ஸில் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரையோட பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தயிர். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் அதை ஒரு தட்டு போட்டு மூடி 1/2 மணி நேரம் போல ஊற விடுங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம ஊற வச்ச சிக்கன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை அப்படியே எடுத்து ஃப்ரையர்ல அடுக்கி வச்சிருங்க. அந்த ட்ரேவை ஃப்ரையரில் வச்சுடுங்க. என்னோட ஃப்ரையரில் விங்ஸுக்கான செட்டிங் ஏற்கனவே இருந்தனால நான் அந்த இதை செட் பண்ணியிருந்தேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரையரில் அதுக்கான செட்டிங் இல்லைன்னா 360 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 20 நிமிஷம் விங்ஸை வேக விடுங்க. பத்து நிமிஷம் ஆனோடனே ஃப்ரையரை பாஸ் பண்ணிட்டு அந்த ட்ரேவை வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம சிக்கன் பாதி அளவு குக் ஆயிருந்திருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கணும். அப்படி நம்ம திருப்பி போட்டு பாதி இதில் வேக வைக்கலன்னா ஒரு சைடு மட்டும் நல்லா கரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. திரும்ப நம்ம அந்த ட்ரேவை ஏர் ஃப்ரையர்லேயே வச்சு மீதி இருக்கிற டைமை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பாபிக்யூ ஸ்டைல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட நான் ஒரு டிப்பிங் சாஸும் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய பூண்டு, 5 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியா கொஞ்சோண்டு மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான கோல்டன் கலர்ல சிக்கன் விங்ஸுக்கான டிப்பிங் சாஸ் ரெடி. இந்த ஏர் ஃப்ரைடு சிக்கன் விங்ஸ் நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா ஜூஸியாகவும் இருக்குங்க. அதோட இந்த டிப்பிங் சாஸையும் சேர்த்து சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.